சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் சூடான தார் பட்டு 2.5 வயது குழந்தை காயமடைந்த நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். அந்த குழந்தையின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை பட்டினம்பாக்கம் நம்பிக்கை நகர் பகுதியை சேர்ந்தவர் இமானுவேல் ஜோஷ்வா. இவருக்கு 2.5 வயதுல ஜெஸ்லின் ஏனா என்ற பெண் குழந்தை ஒன்று உள்ளது. நேற்று இந்த பெண் குழந்தையானது தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது அப்போது திடீரென அழுகை சத்தமானது கேட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்த பெற்றோர் அந்த சம்பவ இடத்திற்கு பார்த்தபோது குழந்தையோட இடது கால் மற்றும் வலது காலில் முழுவதுமாக, கைகள் முழுவதுமாக சூடான தார்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறது. உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார். தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய அந்த இபி அதிகாரிகளிடம் இது குறித்து பாதிக்கப்பட்ட குழந்தையினோட பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக போலீசார் முதற்கட்ட விசாரணையை நடத்தி வருகின்றனர். பெற்றோர்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீட்டருகே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல தனியாக இபி இணைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை அடிக்கடி மின்தடை ஏற்பட்டிருப்பதால இபி ஊழியர்கள் அங்கு பள்ளம் தோண்டி வேலை பார்ப்பதாகவும், இதே போலத்தான் பள்ளம் தோண்டி வேலை பார்த்துவிட்டு அந்த கேபிள் இணைப்பை தாரால் மூடிவிட்டு சரியாக மூடாமல் சென்றதால அந்த தார் பட்டு தான் குழந்தை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எதனால் இந்த தாரானது வந்தது, எப்படி குழந்தை மீது பட்டது உள்ளிட்ட பல்வேறு விசாரணை கோணங்கள்ல இந்த விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்தும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.